India's first youngest serial killer, Amarjit Saga. 7 வயசுலேயே 3 கொலை பண்ணவன். அமர்ஜித் பீகாரில் ஒரு புவரான சின்ன குடும்பத்தில் பிறந்தவன். அமர்ஜித்தோட அப்பா அம்மாவுக்கு இவன் ஃபர்ஸ்ட் மேல் சைல்டு. ஸோ அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இவன் பிறந்ததுக்கப்புறமா தான் அவங்க வீட்லேயே ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் இவன் பிறந்ததுக்கப்புறமா தான் அவங்க லைஃபே மாறப்போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியலை. அமர்ஜித் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கோபக்காரனாகவும் ரொம்ப அடம் பிடிக்கிற பையனாகவும் இருந்தான். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருந்தாங்க. ரொம்பவும் ஷார்ட் டெம்பர்டாக இருந்த அமர்ஜித் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுன்னு வாழ்ந்து வந்தான். அவன் ஒரே பையனாக இருந்ததுனாலையோ என்னமோ அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நாள் போக போக அவன் பேரண்ட்ஸுக்கு அவன் மேலே ஒரு விதமான மாற்றம் தெரிஞ்சுது. அவன் ரொம்ப குவைட்டாக மாறிட்டான். அண்ட் ஒரே பிளேஸில் உட்காந்துட்டு எதையோ ஒன்றத்தை பார்த்துட்டே இருப்பானான். அவன் ரொம்பவும் கம்மியாக பேச ஆரம்பித்தான். அண்ட் தனியாகவே இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட ஆரம்பித்தான். அமர்ஜித்தோட ஃபர்ஸ்ட் மர்டர். அமர்ஜித் 7 வயசாக இருக்கும் போது அவனோட ஆண்டி மீனா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அமர்ஜித்தோட அம்மா கிட்ட ஒரு ஃபேவர் கேட்க வந்திருந்தாங்க. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு 6 மாதம் வெளியே ஊரில் தங்கி வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதாகவும் அவங்களோட 6 மாத பையனை உங்களால் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அமர்ஜித்தோட அம்மாவும் அவங்களே கொஞ்சம் புவரான ஃபேமிலின்றதுனால ஃபர்ஸ்ட் மறுத்தாலும் அவங்களோட சிஸ்டர் கேட்குறதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அமர்ஜித்தோட அம்மா பஜார் போயிட்டு அமர்ஜித் கிட்ட அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அமர்ஜித்தும் அவங்க அம்மா போன உடனேவே அந்த குழந்தைய துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தை அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாமல் அழுத உடனேவே அந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான். அண்ட் திஸ் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மர்டர் அட் த ஏஜ் ஆஃப் 7. அமர்ஜித்தோட அம்மா பஜார் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து அமர்ஜித் கிட்ட பையன் எங்கேன்னு கேட்டிருக்காங்க. அமர்ஜித்தும் அவங்கள எதுவுமே சொல்லாமல் மெதுவாக பின்புறமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்த காமிச்சு இங்கே தான் அவனை புதைச்சிருக்கேன் அப்படின்ற உண்மையை சொல்கிறான். இதை கேட்டு அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அமர்ஜித்தும் அவனை நான் கல்லாலே அடித்தேன் அப்படின்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேறு சொல்கிறான். அமர்ஜித்தோட அப்பா அப்போவே அவனை அரைஞ்சு நீ இவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். மீனாவும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்களோட 6 மாத பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்போது தான் அவங்க பையன் இல்லைன்ற உண்மையே இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அமர்ஜித் பண்ணதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இது ஒரு விதமான ஆக்சிடெண்ட், எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாங்க. அமர்ஜித்தோட பேரண்ட்ஸ் பண்ண பெரிய தப்பு இதுதான். செகண்ட் மர்டர். 1 வருஷத்துக்கு அப்புறமா பாருல் அமர்ஜித்தோட அம்மா ஒரு பொன் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த குழந்தைய பிறந்ததுனால ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அமர்ஜித்துக்கு இல்லை. அமர்ஜித்தால் இன்னொரு குழந்தை அவன் வீட்டில் இருக்கிறத தாங்கிக்கவே முடியல. ஒரு நாள் அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அமர்ஜித் அந்த பெண் குழந்தையும் கொலை பண்ணிட்டான். தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அவங்க அம்மா எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு அவ்வளோ அழுதும் அமர்ஜித் ரொம்ப காமாக கொன்னுட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சும் அமர்ஜித்தோட அப்பா அம்மா இதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இல்லை வேண்டாம் பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நம்ம போலீஸ்கிட்ட போக வேணான்ற ஒரு தவறான முடிவு எடுத்து இதை சொல்லாமலே மறைச்சிட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு அரசலாக இந்த விஷயம் தெரிய வருது. அதனாலவே அமர்ஜித்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி பயத்தோடையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அமர்ஜித்தை. அமர்ஜித்துக்கு குழந்தைங்க மேலேயே ஒரு விதமான அவர்ஷனும் வர ஆரம்பிக்குது. ஆனால் அமர்ஜித் இவங்க யாரோட ரியாக்ஷனை பற்றியும் கண்டுக்காமல் அவனோட உலகத்திலேயே வாழ்ந்து வந்தான். அமர்ஜித்தோட 3வது மர்டர். ஒரு நாள் அந்த கிராமத்தோட பிரைமரி ஸ்கூல் வழியாக நடந்து வரும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. அமர்ஜித்தும் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டான். அந்த குழந்தையோட அம்மா வந்து பார்க்கும்போது அவங்களோட பொண்ணை காணும். அவங்க அம்மாவுக்கு இந்த கிராமத்தில் ஆல்ரெடி அரசலாக இந்த நியூஸ் இருந்ததுனால அமர்ஜித் மேலே தான் ரொம்ப பெரிய சந்தேகம் இருந்துச்சு. உடனே அவங்க அமர்ஜித் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பொண்ணு எங்கே அப்படின்னு ரொம்ப அழுதும் ஆர்ப்பாட்டம் பண்ணியும் கேட்க ஆரம்பித்தாங்க. அமர்ஜித்தும் ரொம்ப காமாக ரொம்ப ப்ரௌடாக நான் உங்களோட பொண்ணை கொலை பண்ணிட்டேன்ற உண்மையை சொல்கிறான். உடனே அவங்களும் அந்த ஊரில் இருக்க எல்லா கிராமவாசிகளும் அவனை உடனே கையோடு பிடிச்சிட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ்கிட்டையும் இவன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் 3 கொலையை பண்ணதையும் ஒத்துக்கிறான். போலீஸ்க்கும் இது ரொம்ப பெரிய ஷாக். சைக்கியாட்ரிஸ்ட்டும் நிறைய இவால்வேட் பண்ணாங்க அமர்ஜித்தை. அவனுக்கு ஒரு விதமான கான்டாக்ட் டிஸார்டர் இருக்குன்ட்டு. அவன் பிரெயினில் சிவியர் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சேடிஸ்ட் மாதிரி மற்றவங்களை துன்புறுத்தி அவனுக்கு இன்பம் வர்றது தான் அவனோட மெயின் பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு. அவனுக்கு எது தப்பு எது ரைட் அதுவும் தெரியல. அவன் குழந்தைங்களை டார்கெட் பண்ண ஒரே ரீசன் அவங்களால ரிட்டாலியேட் பண்ணி இவனை திருப்பி அட்டாக்கே பண்ண முடியாது. அதனால் அவங்கள துன்புறுத்தி ஒரு விதமான சந்தோஷத்தை அடைஞ்சிட்டான்.
அமர்ஜித் வாஸ் சார்ஜ்ட் வித் மர்டர். ஆனால் அவன் வெறும் 8 வயசாக இருந்ததுனால அவனுக்கு உச்சக்கட்ட தண்டனையே கொடுக்க முடியல. ஜுவனைல் ஹோமில் அடைக்கப்பட்டான். இந்த ப்ரூட்டாலிட்டி ஆஃப் த கேஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தையே உலுக்கி போட்டுச்சு. அதனால தானே என்னவோ இந்தியா ஹேஸ் won the வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் ஹேவிங் த யங்கஸ்ட் கில்லர். ஆனால் இந்த கொலைங்க எல்லாத்தையுமே அமர்ஜித்தோட அப்பா அம்மா நினச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் அவன் பண்ணும்போதே தடுத்துருக்கலாம். இவ்வளோ உயிர்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பையன் ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்ததை பார்த்துட்டு ஏதாச்சும் மருத்துவ உதவிக்கு நாடி இருக்கலாம். அதுவும் அவங்க பண்ணலை. நம்ம குழந்தைங்களை எப்பயுமே நம்ம ஒழுங்காக கவனிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத கூர்ந்து கவனிக்கணும். அமர்ஜித்தும் 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிட்டு வெளியே இப்போ சுற்றிக்கிட்டு தான் இருக்கான்.